வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம மார்க்கெட் நல்ல ரேலியை பார்த்துச்சு. அது பர்டிகுலரா லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஒரு நாளை தவிர மீதி எல்லா நாளும் நல்ல ரேலி தான். ஃப்ரைடே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேல கரெக்ஷன் ஆயிருச்சு. 24,500 பாயிண்ட்டுக்கு மேல வந்து இப்ப நிப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சென்செக்ஸும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மட்டும் கரெக்ஷன் ஆச்சு. மற்ற நாள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ இது வரைக்கும் நிப்டி வந்து லாஸ்ட் வீக்ல ஆல் டைம் இது வரைக்கும் இல்லாத நியூ ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. அதை சப்போர்ட் பண்ற விதமா பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா நிறைய ரிசல்ட்ஸ் கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பர்டிகுலரா ஐடி ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் எக்ஸலண்டா இருந்ததுனால மார்க்கெட் ஒரு ஹியூஜான ரேலியை பார்த்துச்சு. அதை சப்போர்ட் பண்ற விதமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்டும் வருது. பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நிறைய செக்டர்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. பர்டிகுலரா வந்து பட்ஜெட்னால பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டரும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரயில்வே செக்டரும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத ஆல் டைம் ஹைல தான் இந்த செக்டர்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஷார்ட் டைம்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னாலும் ரயில்வே செக்டர் டிஃபென்ஸ் செக்டர்ல ஒரு குறிப்பிட்ட நல்ல வேல்யூ ஸ்டாக்ஸ் பை பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் டைம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். நம்ம சேனல்லயே கூட இப்ப ரீசன்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஏஐ ஸ்டாக்ஸ் பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். ஃபியூச்சர்ல வந்து இதெல்லாம் நல்ல growth ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஏஐ பேஸ் பண்ணி நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து நல்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு. சர்வீஸ் செக்டர்ல மெயின் கம்பெனியா இருக்க ஐடி கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா அது ரீசெண்டா கொடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா இருக்கு. இந்த வீடியோல ஃபைனலா கூட நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து ஹையர் வேல்யூஷன்ல வாங்குறத விட ஐடி செக்டர்ல இருக்கிற லோ வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஏஐயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து சர்வீஸ் செக்டர்ல டாப் பிளேயரா இருக்கிற கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸை வந்து போக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே இப்ப ஐடி ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹியூஜான ரேலியை வந்து கொடுத்துருச்சு. பர்டிகுலரா விப்ரோ கம்பெனி வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. விப்ரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதோட பைபேக் ஆகட்டும், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஆகட்டும், இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குற டிவிடெண்ட் எல்லா வகையிலையும் வந்து இந்த ஸ்டாக் வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருந்தப்ப ஆல் டைம் லோலியே இதை டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா வந்து விப்ரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம தான் இருந்துச்சு. ஜென்ரலாவே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹியூஜான ரேலியை கொடுக்காம மியூட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்பதான் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. பர்டிகுலரா இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுவுமே வந்து நல்ல ஒரு ரன்னப்பை கொடுத்துருக்கு. டிசிஸோட ரிசல்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ரன்னப்பை கொடுத்துருக்கு. HCL பொறுத்த வரைக்கும் இவங்க ஹார்ட்வேர், செமிகண்டக்டர் எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிட்டே இருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்க்ளூடிங் சாஃப்ட்வேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுனால இதுக்கும் நல்ல ஃபியூச்சர் growth இருக்கு. LTI மைண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட மெர்ஜர் LTI பிளஸ் மைண்ட்ரியோட மெர்ஜருக்கு அப்புறம் இந்த கம்பெனியை வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகி நல்ல ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கு. டெக் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கம்யூனிகேஷன் சைடு, அதாவது ஐடி பிளஸ் கம்யூனிகேஷன்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்களும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிஸ், அதாவது ஐடி கம்பெனிஸ் ஒவ்வொரு கம்பெனிக்கு என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கு, டெக் மகேந்திரா HCL டெக்னாலஜி எப்படி டிஃபர் ஆகுது, ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோல எப்படி ஐடி கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டிவிஜுவலா ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா நம்ம ஐடி ஃபீஸை கூட கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் ஐடி ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸலண்டான ரிட்டர்னை வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட்டை என்னதான் ஹையா இருந்தாலும் உண்மையாவே ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. இப்போ பட்ஜெட் ஆகட்டும், மார்க்கெட் ரிசல்ட்ஸ் ரன் அப் ஆகட்டும், இதை பேஸ் பண்ணி இப்போ ஐடி செக்டரவோ இல்லை டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸோ ரயில்வே ஸ்டாக்ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு மார்க்கெட்லயே இன்னும் ஒரு சில செக்டர்ஸ் வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரேட் கட் வர்ற வரைக்கும் இது வந்து உண்மையே லோவர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபார்மா வந்து ஃபியூச்சர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலர் ரெவன்யூ இருக்கிற கம்பெனிஸ், ஃபினான்ஸ் சர்வீசஸ் கம்பெனிஸும் வந்து இப்போ அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு. பெயிண்ட் கம்பெனில இப்போ ஒரு சில டாப் பிளேயர் கம்பெனிஸும் வந்து நமக்கு எக்ஸலண்டான ரேட்ல கொடுத்துருக்கு. இப்போ வந்து பெயிண்ட் கம்பெனி ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லாதனால நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் சொல்ற FMCG ஸ்டாக்ஸும் இப்போ நல்ல ஒரு ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி செக்டர்ல இன்னும் 1 or 2 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ற அப்படி இருந்தா மார்க்கெட்ல இந்த மாதிரி இப்ப யாருமே போக்கஸ் பண்ணாத கம்பெனியை, லார்ஜ் கேப் கம்பெனிஸை நம்ம போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. FMCG கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே நிறைய கம்பெனிஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுல ITC பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரன்னப்ப கொடுத்தாலும் இன்னும் இதோட ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ணாம தான் இருக்கு. ஸோ அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெஸ்லே
டிஸ்லேயும் அதே மாதிரி ஒரு அட்ராக்டிவான ரேட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் அட்ராக்டிவான பிரைஸ்ங்கிறது என்ன சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் PE விட இப்போ வந்து நல்ல கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த கம்பெனிஸை வந்து டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சன் ஃபார்மாவும் டாக்டர் ரெட்டி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா கம்பெனிஸ்ல இருக்கிற லீடிங் கம்பெனிஸா இருக்கு. இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து R&Dலயும் சரி அதே மாதிரி பேட்டர்ன்லயும் இவங்க நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரெண்டு கம்பெனியுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டாலர் ரெவன்யூல ஏர்ன் பண்ற கம்பெனியா சார் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்பயுமே டிமாண்ட் இருக்கிற FMCG கம்பெனிஸ் ஆகட்டும் அதே மாதிரி ஃபார்மா கம்பெனிஸ் இது மார்க்கெட்ல எப்பயுமே டிமாண்ட் இருக்கிற கம்பெனிஸ் நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிற கம்பெனிஸ் தான். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடரா இருக்கிற HDFC பேங்க் கோட்டாக் பேங்க் ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. HDFC பொறுத்த வரைக்கும் அப்படின்னா HDFC லிமிடெட் HDFC பேங்க்கும் மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்தாலுமே அந்த அளவுக்கு மார்க்கெட்ல ட்ரேட் ஆகல. இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளா வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிருச்சு அப்படின்னா இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கோட்டாக் மகேந்திராவும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 இயர்ஸா வந்து எந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காமிக்கல. இந்த ஸ்டாக்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது எல்லாமே இப்போ சால்வ் ஆயிட்டு வருது. ஸோ இதுவுமே ஃபியூச்சர்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிரெடிட் கார்டு இஷ்யூ எல்லாமே வந்து இப்ப சால்வ் ஆனதுனால HDFC பேங்க்கும் கோட்டாக் பேங்க்கும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நான் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் பினான்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. கரெக்ஷன் நான் சொல்றது லாஸ்ட் 5 இயர் ஆவரேஜ் PE விட இப்ப வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்ப இந்த பஜாஜ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் பினான்ஸ் வந்து ஒரு நியூ IPO வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இது எல்லாமே வந்து இந்த கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்து போறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போது. ஏசியன் பெயிண்டோட ரிசல்ட்ஸ் வந்து இப்பதான் ரீசெண்டா வந்துச்சு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அட்ராக்டிவா இல்லாதனால மார்க்கெட்ல ஒரு பெரிய கரெக்ஷனை பார்த்துருச்சு. ஏசியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் பிரைஸ் எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு இதோட ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு குறையும். இவங்க பெயிண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க பெயிண்ட் செக்டர் இல்லாம ஹோம் டெக்கர்ஸ் எல்லாமே வந்து இவங்க பண்றதுனால இவங்களோட ஃபியூச்சர்ல இவங்க மார்க்கெட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பிளேஸை எல்லா வகையிலும் ரீடைன் பண்றதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்க காம்படிட்டரா பாத்தீங்க அப்படின்னா JSW பெயிண்ட்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி பிர்லா வுட்ஸ் பெயிண்ட் ஆகட்டும் பிடிலைட் பெயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்தாலும் இவங்க அதை விட எல்லா வகையிலும் ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் வச்சிருக்காங்க. ரீட்டைல்கிட்ட வந்து ஒரு நல்ல நேமும் இருக்கு. அதனால ஏசியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் மார்க்கெட் லீடரா இருக்க போறாங்க. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கம்பெனியும் வந்து ஆயில் பிரைஸ் எல்லாம் ஸ்டேபிள் ஆகிறப்ப இதுவும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எத்தனை கம்பெனி வந்தாலும் ஏசியன் பெயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயிண்ட் செக்டர்ல லீடிங் பிளேயரா இருக்கிறது இல்லாம ஹோம் சர்வீசஸ் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்க 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து ஒரு எக்ஸலண்டான வெல்த்தை கிரியேட் பண்ணும். மார்க்கெட் என்னதான் ஹையா இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம மார்க்கெட் ஹையா இருக்கிற இப்ப டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸோ IT ஸ்டாக்ஸோ இல்ல ரயில்வே ஸ்டாக்ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட் டைம்ல ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா நம்ம வந்து ஹெவியா சஃபர் ஆயிரும். ஸோ எப்பயுமே வந்து வேல்யூவான ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஹெல்த்தியா இருக்கும். நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதுல ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும் ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போர்ட்ஃபோலியோல ஸ்டாக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது ஒரு ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்குள்ள என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹைல இருந்தாலும் நீங்க வந்து வேல்யூ ஸ்டாக்ஸ் பை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ எல்லா வகையிலும் சேஃபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நீங்க செலக்ட் பண்ணி SIP மோடல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா லம்சம் மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட் அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன் என்ன ஸ்டாக் செல் பண்றேன் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.